ஓம் சாந்தி 16/12/2022 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். வாயினால் எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நரகத்திலிருந்து மட்டும் மனதை விலக்கிவிடுங்கள். அப்போது நீங்கள் சதா நோயற்றவராக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: தந்தை நேரடியாக வந்து தன்னுடைய குழந்தைகளின் உயர்ந்த எதிர்கால பலனை உருவாக்குவதற்காக எந்த ஒரு அறிவுரை தருகிறார்? பதில்: குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடையது அனைத்தும் அழிய போகிறது. எதுவும் உதவ போவதில்லை. ஆகையால் குசேலரை போல உங்களுடைய எதிர்கால பலனை உருவாக்கி கொள்ளுங்கள். தந்தை நேரடியாக வந்திருக்கிறார். எனவே அனைத்தையும் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியை திறந்து வையுங்கள். அதனால் அநேகருக்கு நன்மை ஏற்படட்டும். அனைவருக்கும் வழிகாட்டுங்கள். ஸ்ரீமத் படி சதா நடந்து கொண்டே இருங்கள். இன்றைய முரளியில விசேஷமாக வர்தானத்தில் பாபா சொல்றார், பிராமண வாழ்க்கையின் விசேஷ பரிசு கிஃப்ட் தெய்வீக புத்தி அப்படின்னு சொல்றார். இந்த தெய்வீக புத்தி மூலமாக தான் நம்ம நினைவு செய்கிறோம். நினைவின் மூலமாக தான் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்ய முடியுன்றார். இப்போ சாதாரண புத்தியினால நம்ம ஏதாவது ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னா சாதாரண செயல் தான் செய்வோம். தெய்வீக புத்தியை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு செயல் எப்படி இருக்கும்? தெய்வீகமானதாக இருக்கும். பொதுவாக உலகத்தில் முன்பின் யோசித்து அதுக்கப்புறம் பேசுங்க, காரியங்கள் செய்யுங்கன்னு வாங்க. அப்போதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்வாங்க. அப்போ தெய்வீக புத்தியை யூஸ் பண்ணுறதுன்னா என்ன? 3 காலங்களை பற்றி சிந்தித்து யோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது. அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்போ இந்த நரகம் முடிய போகுது. எல்லாருமே வீட்டுக்கு திரும்பி போகணும். ஆகையில கர்ம யோகியாயிருங்க. உணவு சமைக்கும் போது கூட பாபா நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கன்றார். உங்களுடைய நினைவின் சார்ட் அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது இருக்கணும். 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம் என்று அந்த சார்ட்டை அதிகரிச்சிட்டே போங்க. நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எங்கே வேணுமானாலும் போகலாம், சுற்றி வரலாம். ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யணுன்றார். பாபா, நான் பிராமண குழந்தைகளை தான் சந்திக்கிறேன், பிராமணர்களுக்கு தான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றார். ஆகையால் இந்த ஆன்மீக போதையில் எனக்கு ஃபுல் டே இருக்கணும். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். யார் புத்தியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் புரிய வைக்கப்படுகிறது. விகாரி மனிதர்களை, அதாவது தூய்மையற்ற மனிதர்களை புத்தியற்றவர்கள் என்று அவசியம் சொல்வார்கள். ஆகையால் அனைவரும் ஹே பதித பாவனா, எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையான இல்லற தர்மம் இருந்தது. இச்சமயம் தூய்மையற்ற இல்லறம் அதர்மமாக இருக்கிறது. இனிமையான குழந்தைகளே, வேத சாஸ்திரங்களை படிப்பது, மனனம் செய்வது பக்தியாகும். அதை ஞானம் என்று சொல்ல முடியாது என்று இப்போது பாபா புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் தீர்த்த ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டாடுவதெல்லாம் இருக்காது. கங்கை யமுனை நதிகள் சத்யுகத்திலும் இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் சத்யுகத்தில் புண்ணிய நதி என்று அந்த நதிகளில் நீராட மாட்டார்கள். அரைக்கல்பம் பக்தி நடைபெறுகிறது. முதலில் கலப்படமற்ற பக்தியாக இருக்கிறது. இப்போது பலருடைய பக்தி செய்யக்கூடிய கலப்பட பக்தியாக ஆகிவிட்டிருக்கிறது. பக்தர்களுடைய ரக்ஷகன் பகவான் என்று சொல்வார்கள். அப்படியென்றால் அவசியம் பக்தியில் கஷ்டம் இருக்கிறது என்று அர்த்தம்.
அதாவது பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்ற மகிமையும் பகவானுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ பக்தர்களுக்கு கூட ஏதோ கஷ்டம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதனால்தான் வந்து எங்களை விடுவியுங்கள், துக்கத்திலிருந்து விடுவியுங்கள், வழிகாட்டியாகி முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பகவான் யார் என்றே அவர்களுக்கு தெரியாது. இப்போது பாபா சொல்கிறார், பாருங்கள், நிராகாரனான நான் உங்களுக்கு எப்படி பாடம் கற்பிக்கிறேன் என்று. காளை மாட்டின் மீது யாராவது சவாரி செய்வார்களா? என்னுடைய சவாரி காளை மாட்டின் மீது ஏன் காட்டப்பட்டிருக்கிறது? நானோ சாதாரண மனிதரின் உடலில் பிரவேசம் செய்து வருகிறேன். இவருடைய பெயர் பாகீரதன், அதாவது பாக்யசாலி ரதம். ஏனென்றால் முதலில் இவர் கேட்கிறார். ஆகையால் இவர்தான் சௌபாகியசாலி. தந்தை தன்னுடைய பிராமண குழந்தைகளை தான் சந்திக்கிறார், வேறு யாரையும் சந்திப்பதில்லை. குழந்தைகளாக ஆகியிருக்கிறார்கள், அதனால்தான் கற்பிக்கிறேன். பிராமணர்களை தான் சந்திக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது யார் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்கள் ஆகிறாங்களோ, என்னை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கள தானே நான் சந்திக்க முடியும். அதனால் பிராமணர்களை தான் நான் சந்திக்கிறேன், வேறு யாரையும் சந்திக்க முடியாது அப்படின்றார். பிறகு அந்த பிராமண குழந்தைகளுக்கு நான் கற்பிக்கிறேன் அப்படின்றார். நான் உங்களுடைய தந்தை, ஆசிரியர், சத்குருவாக இருக்கிறேன். சத்கதி அளித்து என்னோடு அழைத்து செல்கிறேன். பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம். நிரந்தரமாக என்னை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் அந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்பது உங்களுடைய கட்டளை என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். பிறகு நீங்கள் தூய்மையாக சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். நினைவின் மூலம்தான் அழுக்கு நீங்கும். மற்றபடி கஷ்டப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. சதா நோயற்றவராக ஆகுவதற்கு இது எவ்வளோ சகஜ உபாயம். தேவதைகள் ஒருபோதும் நோய்வாய்ப்படுவதில்லை. இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் நோயற்றவர்களாக ஆகுவீர்கள். பாவங்கள் பஸ்மமாகுவதினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். மிக பெரிய வருமானமாகும். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றி வாருங்கள், ஆனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இப்போது இந்த நரகம் முடிய போகிறது. நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். உணவு சமைக்கும் போதும் கூட நினைவு செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். நீங்கள் கர்மயோகியாக இருந்தாலும் குறைந்தது 8 மணி நேரம் வரையாவது சென்று சேருங்கள். 5 நிமிடம், 10 நிமிடம், அரை மணி நேரம், இப்படியே சார்ட்டை அதிகப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று சோதித்து பார்த்து கொண்டே இருங்கள். அதாவது எப்படியாவது முயற்சி செய்து அந்த நினைவினுடைய சார்ட் 8 மணி நேரம் வரை கொண்டு வரணும் அப்படின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்கன்றார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், அரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி அந்த நினைவினுடைய சார்ட்டை அதிகரிச்சிட்டே வாங்கன்றார். நீங்கள் இங்கு அமர்ந்து கொண்டே நிறைய வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். சக்கரவர்த்தி, ராஜா ஆகிறீர்கள் என்று பாபா சொல்கிறார். இது உங்களுடைய கடைசி 84வது பிறவி. விநாசம் எதிரிலேயே நின்று கொண்டிருக்கிறது. மரண உலகத்தின் விநாசம், அமர உலகத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களிடம் இங்கு என்ன இருக்கிறது? அமெரிக்காவில் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் இதோ விழதான் போகிறது. சொர்க்கத்தில் அளவற்ற செல்வம் இருந்தது. இங்கு செல்வம் எதுவும் இல்லை. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் கொள்ளையடித்தால் என்ன கொள்ளையடிப்பார்கள்?
அங்கு எதுவும் இல்லை. சத்யுகத்தில் ஏழையிலும் ஏழையின் மாளிகை கூட இங்குள்ளதை விட நன்றாக இருக்கும். வெள்ளி தங்கம் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அங்கே அனைத்தும் மலிவாக இருக்கும். அனைவருக்கும் அவர்களுக்கென்று நிலம் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் ஈஸ்வரன் பெயரால் 2 கைப்பிடி கொடுத்தே வந்திருக்கிறார்கள். குசேலருடைய எக்ஸாம்பிள் இருக்கிறதல்லவா? சிலர் 5 ரூபாய், 10 ரூபாய், 100 ரூபாய் கூட தானம் செய்கிறார்கள். அதற்கான பிரதிபலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. அதனால்தான் மனிதர்கள் தானம் புண்ணியம் போன்றவற்றை செய்கிறார்கள். யாராவது ஹாஸ்பிட்டல் திறக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறது. எந்த ஒரு நோயும் இருக்காது. அதேபோல் யாராவது கல்லூரி திறந்து வைக்கிறார்கள் என்றால் அடுத்த பிறவியில் படித்து புத்திசாலி ஆகுவார்கள். ஒரு பிறவியின் பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. இப்பொழுது பரம்பிதா பரமாத்மா நிராகார தந்தையோ வள்ளலாக இருக்கிறார். தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி திறந்து வையுங்கள். அதில் அநேகருக்கு நன்மை ஏற்படும். அதற்கான பலன் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கும். அது இன்டைரக்ட், மறைமுகமானது, ஒரு பிறவிக்கானது. இது டைரக்ட், நேரடியானது. 21 பிறவிகளுக்கு பலன் கிடைக்கிறது. ஏனென்றால் இப்போது பாபா நேரடியாக வந்திருக்கிறார். உங்களுடையது அனைத்தும் அழிந்து போக போகிறது என்று புரிய வைக்கிறார். மாட மாளிகைகள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போய்விடும். ஆகையால் இப்போது எதிர்காலத்திற்காக வருமானத்தை சேமியுங்கள். அதுதான் உங்களுக்கு உதவும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த கடைசி பிறவியில் முழுமையாக தூய்மையானவராகி தந்தையின் நினைவிலேயே இருக்க வேண்டும். இந்த தூய்மையற்ற உலகத்திலிருந்து மனதை விலக்கிவிட வேண்டும். 2வது பாயிண்ட், சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். மருத்துவமனையுடன் கூடிய கல்லூரியை திறந்து வைத்து அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் சுப்ரீம் சர்ஜனிடம் ஸ்ரீமத் பெற்றுக்கொள்ள வேண்டும். வரதானம், தெய்வீக புத்தியின் மூலம் திரிகாலதர்ஷி நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் விசேஷ பரிசு தெய்வீக புத்தி. இந்த தெய்வீக புத்தியின் மூலம் தந்தையை, தன்னை மற்றும் 3 காலங்களை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். தெய்வீக புத்தியின் மூலம்தான் நினைவின் மூலம் அனைத்து சக்திகளை தாரணை செய்ய முடியும். தெய்வீக புத்தி திரிகாலதர்ஷி நிலையின் அனுபவம் செய்விக்கிறது. அவர்களுக்கு முன்பு 3 காலங்களும் தெளிவாக இருக்கும். எதை யோசிக்கிறீர்களோ, எதை பேசுகிறீர்களோ அதை முன்பின் யோசித்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது விளைவை அறிந்து கொண்டு கர்மம் செய்வதினால் வெற்றி அவசியம் கிடைக்கும். ஸ்லோகன், யதார்த்தமாக முடிவெடுக்க வேண்டுமென்றால் ஆன்மீக போதையின் மூலம் கவலையற்ற நிலையில் நிலைத்திருங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. ஒரு சில குழந்தைகள் பாப் தாதாவிற்கு தன்னுடைய உண்மையான சமாச்சாரத்தை கொடுக்கிறார்கள். உண்மையை சொல்வதற்கு ஒருபோதும் பயப்படுவதில்லை, மறைப்பதில்லை. அப்படிப்பட்ட உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் தந்தையின் டபுள் அன்பிற்கு பாத்திரமானவர்கள். எப்பொழுது தந்தைக்கு விஷயத்தை சொல்லிவிட்டீர்களோ
பிறகு அதை உள்ளுக்குள் மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்யக்கூடாது. இப்படி நடந்து விட்டது, அப்படி நடந்து விட்டது என்று வர்ணனை செய்யக்கூடாது. நடந்து விட்டது, ஃபினிஷ். இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு கவனம் கொடுங்கள். அப்போது அந்த விஷயம் சதா காலத்திற்கும் முடிந்து போய்விடும். அதாவது தந்தைக்கு உண்மையாக இருப்பதுன்னா என்னன்றது புரிய வைக்கிறார். சில குழந்தைகள் தந்தைக்கு உண்மையாக இருப்பாங்க. உண்மையை சொல்கிறதுக்கு பயப்பட மாட்டாங்க, மறைக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள்தான் தந்தையின் டபுள் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அப்படின்றார். தந்தைக்கு விஷயத்தை சொல்லிட்டீங்கன்னா பிறகு நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் ரிப்பீட் செய்யக்கூடாது. பாபா இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சின்னு வர்ணனை செய்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், நடந்துடுச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ். இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு கவனம் கொடுங்க அப்படின்றார். இதில் முக்கியமாக நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய விஷயங்களை பாபாவுக்கு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்திக்கக்கூடாது. நம்பி அவருக்கு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா அவர் செய்வார், அந்த காரியத்தை முடிச்சிடுவார், சரி பண்ணிடுவார். ஆகையால் இனிமே அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமே தவிர நடந்ததையே நினச்சிட்டு இருக்க கூடாது. அப்படி இருக்கிறவங்க தான் பாபாவுடைய டபுள் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருப்பாங்க. ஓம் சாந்தி.